ரஜினி, தனுஷ் மற்றும் சிரஞ்சீவி ஆகியோரின் படங்கள் ஒரே பண்டிகை சீசன்ல வெளியாகும் சூழல் உருவாகியிருக்க நிலையில ரசிகர்கள் மத்தியில தசரா வசூல் போட்டி குறித்த விவாதம் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு தசரா பண்டிகை திரையுலக ரசிகர்களுக்கு மிக பெரும் விருந்தா அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. காரணம், 3 முன்னணி நட்சத்திரங்களின் பிரம்மாண்ட படங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் சூழல் உருவாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 அக்டோபர் 15, அதற்கடுத்து தனுஷ் நடிச்சிருக்க ஓம் திரைப்படம் அக்டோபர் 16, இதற்கிடையில் மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் விஸ்வம்பரா படமும் அதே படங்களில் வெளியாகலாம் என்ற தகவல் திரையுலகில் தற்போது பரவி வருகிறது. நெல்சன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஜெயிலர் 2 முதல் பாகத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மறுபுறம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் ஓம் திரைப்படத்தில் தனுஷுடன் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா மற்றும் மம்முட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பல மொழிகளில் வெளியாகும் இந்த படம் தசரா வசூல் போட்டியில் முக்கிய பங்கேற்பு என எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில் நீண்ட காலமாக தயாரிப்பில் இருக்கும் விஸ்வம்பரா திரைப்படமும் அக்டோபர் 16ஆம் தேதி வெளியாகும் என திரையுலக வட்டாரங்களில் தகவல்கள் கிடைச்சிருக்கு. காட்சி அமைப்பு பணிகள் காரணமாக தாமதமான இந்த படம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. எனினும் படத்தின் வெளியீடு தேதி குறித்து தயாரிப்பாளர்கள் தரப்புல இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. ஒரே பண்டிகை காலத்தில் 3 பெரிய படங்கள் வெளியாகும் வாய்ப்பு உருவாகியிருப்பதனால இந்த தசரா பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டி ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. இருப்பினும் ஜெயிலர் 2 மற்றும் ஓம் வெளியீட்டு தேதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விஸ்வம்பரா வெளியீடு தொடர்பான தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தலை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை இந்த தகவல்களை எதிர்பார்ப்புகளாகவே பார்க்க வேண்டியது நம்ம அவசியம். கண்டிப்பாக இந்த முறை பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சம்பவம் எந்த படம் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ரஜினி நடித்த ஜெயிலர் படமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. தனுஷ் நடித்த கடைசி 2 படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதாக கை கொடுக்கல. மேலும் சிரஞ்சீவி நடிச்சிருந்த கடைசி படமானது கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி பெரும் லாபத்தை கொடுத்த படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இம்முறை ரஜினி, தனுஷ் மற்றும் சிரஞ்சீவி 3 பேருக்குள்ள பெரிய போட்டியே ஏற்படும் என சொல்லப்படுது. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் யார் ரூல் பண்ண போகிறாங்க? ரஜினியா, தனுஷா, சிரஞ்சீவியா? சிரஞ்சீவி படம் தமிழில் டப்பாகி வெளியானாலும் அந்த அளவுக்கு மவுஸ் இருக்குமா என்பது சந்தேகம். தனுஷ் படம் அண்டைய மாநிலங்களில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் என்பதில் சந்தேகம் இருக்க தான் செய்யுது. பட் ரஜினி அப்படி இல்லை. எல்லா மாநிலத்திலும் ரஜினிக்கு செம பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸில் யார் கிங்காக போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எந்த படம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.